Taste the Daily. நியூஸ் சேனர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுன்னு மகிழ்ச்சி. தமிழக அரசியல் வரலாற்றில் யாராலும் எப்போதும் நிராகரித்து விட முடியாத ஒரு மாபெரும் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இவரோட பேரை சொல்லாமல் தமிழ்நாட்டில் யாருமே அரசியல் செஞ்சிட முடியாது. மக்களுக்காக பல திட்டங்களை பார்த்து கொண்டு வந்த மக்கள் திலகம் எம்ஜிஆரோட நினைவு நாள் இன்னைக்கு. திரைத்துறையில் பெரும் ஆளுமையாக இருந்தவர், அரசியலையும் அந்த ஆளுமை எப்படி வந்துச்சு, ஸோ மக்களுக்கான திட்டங்களை கொடுத்தவர் எப்படி மக்கள் போட்டுறாங்க அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம கூட பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலிஃப் இணைஞ்சிருக்கிறாங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ திரைத்துறையிலையும் சரி அரசியல்லையும் சரி யாராலுமே வீழ்த்த முடியாத ஒரு பெரும் சக்தியாக இருந்தவர். திரைத்துறையில் ஒரு தன்னோட திரைப்படங்கள் மூலமாக மக்களுக்கு எப்படி என்ன சொல்ல வந்தார், அது எப்படி மக்களுக்கு போய் சேர்ந்துச்சு? எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு முதல்ல இவர் தான் ஆரம்பிச்சிச்சார். இப்போ இன்றைக்கி வர்ற நடிகர்கள் எல்லாருமே எம்ஜிஆர் வந்தார், அவரை ஃபாலோ பண்ணுவார். என்டி ராமராவ்லேருந்து அப்படி வர்றாங்க. ஆனால் இவர் தான் முதல்ல அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அவர்களை தான் சாதனையாளர்களை நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இவங்க தான் உருவாக்குனாங்க அப்படின்னு. எம்ஜிஆர் ஏதோ எல்லாருக்குமே இன்றைய தலைமுறைக்கு எம்ஜிஆர் வந்து ஒரு இதுவாக தெரியும். அவர் எவ்வளோ பெரிய நடிகர் அப்படின்றது வந்து இன்றைய தலைமுறைக்கு தெரியாது. எம்ஜிஆர் உடைய அந்த பட வசூலும் சரி, பட இதுவும் அதற்கான ரசிகர்களுடைய இதுவும் இன்றைக்கி இருக்கிற எந்த நடிகர்களுக்குமே இருந்ததில்லை. தமிழ்நாடு மட்டும்தான் மார்க்கெட்டுன்றது இந்த ஒரு காலத்திலேயே அந்தளவுக்கு ஒரு பெரிய இதுனா, இன்றைக்கி இருக்கிற இதெல்லாம் வந்திங்கன்னா எம்ஜிஆர் எங்கேயோ இருந்திருப்பார். அது ஒன்று. ரெண்டாவது, எம்ஜிஆர் அந்த இடத்த வர்றதுக்கு அவர் அடைஞ்ச அவமானங்கள், துன்பங்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டார். எவ்வளோ சாதாரண ஒரு ரோல் இவர் கொடுக்க வேண்டிய ரோலை கூட கொடுக்கல. இன்ஸ்பெக்டர் ரோல் தான் கொடுக்குறாங்க மொதல் படத்துலேயே. அவர் நாடக உலகிலேருந்து வந்தவர் எம்ஜிஆர். அவர் சின்ன 7 வயசுலேருந்து நாடகத்தில் நடித்து 19 வயதில் தான் முதல்ல திரைத்துறைக்கு வர்றாரு. அவர் வந்த காலத்தில் பெரிய ஆட்கள் எம்.கே. தியாகராஜ பாகவதர், பி.யு. சின்னப்பா 2 பேருமே அவர் சகோதரர்களை பார்த்தாரு. அவங்களும் அவர் அப்படி பார்த்தாங்க. அவர்கள் படத்துலேயும் சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்காரு. இப்படியே போராடுறாரு. 36லேருந்து அவர் அந்த 45 ராஜகுமாரி வர்ற வரைக்குமே எம்ஜிஆருக்கு அந்த போராட்டம்ன்றது பெரிய இது. அதெல்லாம் சொன்னோன்னா நேரம் பத்தாது. அவருடைய நான் என் பிறந்தனில் அவ்வளோ எழுதியிருப்பார். அவ்வளோ அவமானங்கள். அவர் ஏன் செட்டில் எல்லாருக்குமே சாப்பாடு நான் சாப்பிடும் போது எல்லாருமே அது இருக்கணும் அப்படின்றதுனா, அவர் வந்து பல மணி நேரம் காக்க வைக்கப்பட்டு சாப்பாடு இல்லாமலாம் இருந்திருக்க காலம்லாம் உண்டு. நமக்கு எம்ஜிஆர்கிட்ட என்ன பியூட்டினா, அவர் வாழ்க்கையில் சந்தித்த அந்த வறுமை, அதை வந்து அவர் ஆட்சிக்கு வந்தவுடனே என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சார். அவருக்கு கிடைக்காத கல்வி, வறுமையின் காரணமாக கிடைக்காத கல்வியை எப்படி தான் ஆட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் சத்துணவு, அதை மதிய உணவை சத்துணவாக மாற்றி கொண்டு வந்தது. இலவச சீருடை, இலவச காலனி, இந்த மாதிரி எந்தெந்த வகையில் இந்த பசங்களை படிக்க வைக்கணும், கொண்டு வரணுன்றதை யோசித்தது. ஐடிஐன்னு ஒரு இது 10th ஃபெயிலா, அதோட வாழ்க்கையை முடங்கிடும். ஐடிஐன்னு தொழிற்கல்வி இருக்கும். ஒருத்தனுக்கு வேறு எதுவும் தெரியும், ஒருத்தனுக்கு தொழிலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அப்போ அந்த ஐடிஐ இந்த மாதிரிலாம் யோசித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் தான். திரைத்துறையிலையும் அவர் அதே மாதிரி தனக்கு நேர்ந்த அவமானங்களை பாடமாக எடுத்துக்கிட்டு அதை மற்றவர்களுக்கு வந்துடக்கூடாதுன்றதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். அதே மாதிரி அவர் திரைத்துறையில் அடைஞ்ச கஷ்டங்கள் இதெல்லாம் மற்ற நடிகர்கள், அவன் சின்ன துணை நடிகராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் முதல்ல போய் நிற்கிற இடம் ராமாவரம் தோட்டமாக தான் இருக்கும். ஒரு கவிஞர் யாரோ ஒருத்தர் சொன்னது, வீட்டில் ஒலையை கொதிக்க வச்சுட்டு எம்ஜிஆர்கிட்ட போனோன்னா நமக்கு இன்றைக்கி உணவு நிச்சயம் அப்படின்றது தான் எம்ஜிஆர். அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் இன்றைக்கி நீ என்கிட்ட ஒரு எபிசோடு போட்டிங்கன்னா நான் ஒரு 100 எபிசோடு பேசுவேன். அவர் யாருக்கு எப்படி என்ன மாதிரி டைமில் உதவி பண்ணியிருக்காருன்னு. சும்மா இன்றைக்கி பலரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. எம்ஜிஆர் உச்ச நடிகராக இருந்த பொழுதே மக்களோட சாதாரணமாக இருப்பார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஏன் அவர் பொன்மனச்செம்மல், மக்கள் திலகம், புரட்சி நடிகர் இப்படிலாம் அவருடைய திரைப்பட காலத்தில் அழைக்கப்பட்டார்னா, அவர் அந்த திரைப்படத்துறையை நான் சொன்னல முதல் முறையாக பயன்படுத்தின பலரும் அதை ஒரு சீர்திருத்த கருவியாக பயன்படுத்தலை. ஆனால் என்எஸ் கிருஷ்ணனும் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் அது தோணுச்சு. இல்லை, அதுதான் என்னோட அடுத்த கேள்வியாக இருந்தது. மக்கள் திலகம் அப்படின்ற பேர் வர்றதுக்கான காரணம் என்ன? எந்த கதாபாத்திரம் இல்லை எந்த திரைப்படம் அவருக்கு அந்த மாதிரி பேரை வாங்கி கொடுக்கும்? இப்போ நடிப்பு துறையில் பெரிய ஆளுன்னா சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. எம்ஜிஆரும் சிறந்த நடிகர் தான். அவர் ஒரு யதார்த்தமாக நடிக்கக்கூடியவர். நாடக உலகிலேருந்து வந்ததுனால சில அந்த நேரத்தில் வந்து சினிமாவும் நாடகத்தில் முடிஞ்சு சினிமா ஆரம்பிக்கிற நேரத்திலலாம் இவங்களாம் வர்றாங்க. அப்போ ஒரு 100 மீட்டர் அந்தாண்ட இருக்கிறவருக்காக உடல் அசைவுகள் அதெல்லாம் காமிக்கும் பொழுது நடிகர் திலகம்
அவர் ஒரு தனி இதுக்கு போகிறாரு. எம்ஜிஆர் ஒரு இயல்பான நடிகர் அப்படின்றதுனால அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு படம் நான் சொல்கிறேன், எங்கள் வீட்டு பிள்ளையில் இந்த எம்ஜிஆர் போயிட்டு அந்த எம்ஜிஆர் வருவார். நீங்கள் அந்த காட்சியை கூட நீங்கள் பார்த்துக்குங்க, வாசகர்கள் கூட பார்க்கட்டும். அதில் இவரை போட்டு வந்த உடனே நம்பியார் பழைய எம்ஜிஆர் நினச்சி அடிச்சிடுவார். அவர் திரும்பி அடித்து தள்ளி விட்டோன்னே அவங்க அக்கா வந்து சொல்லுவாங்க, அவனை அடிச்சே மிருகம் மாதிரி கொண்டுட்டீங்க, எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிக்கிங்க, அவனை விட்டுருங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, சின்ன வயசுலேருந்தேன்றப்போ எம்ஜிஆர் அந்த சொல்கிற ஒவ்வொரு சீனுக்கும் அவருடைய கண் அந்த இது இப்படி மாறும், இப்படி இதாகும், இப்படி பார்ப்பார். அந்த அவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே இவருக்கு அந்த அந்த வீட்டுடைய தன்மையை புரிய வைக்கிறது டைரக்டர் இது பண்ணியிருப்பார். அப்போ அந்த காட்சியோடய எம்ஜிஆருடைய முகபாவங்களாம் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போது நம்ம அந்த வீட்டில் தங்கணும், இவங்களுக்கு துணையாக இருக்கணுன்றத அந்த காட்சியில் பண்ணியிருப்பாங்க. அதிலெல்லாம் நீங்கள் எம்ஜிஆர் நடி பார்க்கலாம். இப்போ ஏன் இவர் மக்கள் திலகம் அப்படின்னா, நடிகர் நல்லா நடித்தனா நடிகர் திலகம். மக்களுக்கான படங்கள், மக்களுக்காக சிந்திக்கிறது. மன்னன் வந்து வேறு இது, அப்போ மன்னனும் மக்களின் ஒருவனாகிவிட்டால் அப்படின்னு அந்த வசனங்கள்லாம் வரும், கண்ணதாசனுடைய வசனங்கள் நாடோடி மன்னனில். அந்த மாதிரி நாளை போட போகிற சட்டம் பொதுவில் நன்மை விளைந்திட திட்டம்னு அந்த பாட்டு வரும். காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம் அப்படின்னு. நாளை போட போகிற சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம். எது? இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு செஞ்சார் இல்லை. அப்போ அவர் வந்து அந்த ஒவ்வொரு இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்களுக்கான திட்டங்கள், மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்துக்கள் எல்லாம் அவரோட பாடல்கள்லையும் பாடல்ல இருந்தது. கொண்டு வந்திருக்காருல்ல. அவர் அதுக்காக அவர் எடுத்த முயற்சிகள் என்ன? அரசியல்ல நான் சொன்னது, நடிக்கும் பொழுதே அவர் வந்து தன்னுடைய படங்கள் நெகட்டிவ் தலைப்பு கூட இருக்கக்கூடாதுன்னு பார்த்தாரு. திருடாதேன்னு தான் இருக்கும், திருடினா நல்லா இருப்பேன்னு இருக்காது. தாய் சொல்லை தட்டாதேன்னு தான் இருக்கும், நீதிக்கு தலை வணங்குன்னு தான் இருக்கும். அப்போ அந்த சரி, பாடல் வரிகளையும் சரி, கற்றவர் சபையில் உனக்காக தனி இடம் வர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வழிந்தாலும் உலகே அலை வேண்டும், மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தன்னை அதில் பொருத்திக்கிற மாதிரியான பாடல் வரிகள். நேர்மையாக இருக்கணும், பெண்களை மதிக்கணும், அது ரொம்ப முக்கியம். தாயை மதிக்கணும், சகோதரியை மதிக்கணும். ஹீரோயினை அவர் அடிக்கவே மாட்டார். அப்படி ஒரு படத்தில் அடிச்சிருப்பார், அடிச்சுட்டு அன்றைக்கி உக்காந்துட்டு கையை குத்திக்கிட்டு இருப்பார், இந்த மாதிரி பண்ணிட்டேனே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு. மது, போதை, சிகரெட்டு, இது அந்த காட்சிகளே நடிக்க கிடையாது, தானும் இருக்கக்கூடாதுன்றது காரணம் என்னென்னா, அந்த காட்சிகள் மூலிமா இளைஞர்கள் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க போவாங்களாம். அதற்கு சிறந்த உதாரணம், அதற்கு அடுத்து வந்த நடிகர்கள் எல்லோரும் சிகரெட்டில் ஸ்டைல் பண்ண பல இதுவும் பண்ணும் பொழுது இன்றைக்கி பலரும் கேளுங்க, நான் வந்து அதை பார்த்து தான் நான் வந்து இன்ஸ்பயர் ஆகி சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி நுரையீரல் பிரச்சனை, பல பிரச்சனை, பலரும் அந்த மாதிரி. அப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுவதும் நெகட்டிவ் திரைப்படங்கள். செம்மர கடத்துறவன் ஹீரோ, அதை தடுக்கிற போலீஸ் ஆஃபீஸர் வில்லன். அந்த படத்துக்கு தேசிய விருது. இது ரொம்ப கொடுமை. ஒரு மிகப்பெரிய ஹீரோ நாளைக்கு அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆக போகிறாரு, நானும் எம்ஜிஆர் வழியிலன்னு சொல்கிறாரு. ஆனால் அவருடைய கடைசி படங்கள் பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி ரூபா போதை மருந்தை கொண்டு போய் விற்றுட்டு வந்து பாட்டு பாடுறாரு. ஆனால் எம்ஜிஆர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எதுவுமே இருக்காது. தன்னுடைய பாடல் வரிகளிலிருந்து எல்லாவற்றிலுமே ஒரு இது, அந்த ஒரு பொறுப்புணர்வு இருக்கணும்னு பண்ணார். அதனால தான் அவரை வந்து மக்கள் திலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள் திலகம் புரட்சி தலைவரானது எப்படி? மக்கள் திலகம் புரட்சி தலைவர்னா, அவர் நடிக்கும் பொழுதே அந்த 60களுக்கு பிறகு அவர் திமுகவோட இணைகிறாரு. திமுகவில் இணைஞ்சி கிட்டத்தட்ட 50கள் கூட சொல்லலாம், 50 இறுதி, கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் திமுகவுடைய வெற்றிக்கு அவர் தான் காரணமாக இருக்கார். அதில் நீங்கள் அண்ணாவுடைய ஃபேமஸ் வசனம் பார்த்தீங்கன்னா, ஒரு கனி மரத்தில் இருந்தது, அது தன் மடியில் விழாதான்னு பலரும் ஏங்கினார்கள், அந்த கனி என் மடியில் விழுந்தது, அந்த கனியை எடுத்து என் இதயத்தில் வைத்து கொண்டேன், அந்த இதய கனி தான் எம்ஜிஆர் அப்படின்னு. ஏன்னா எம்ஜிஆர் வந்து அவருடைய அந்த வள்ளல் தன்மைக்கு நீங்கள் சொல்லவே முடியாது. யுத்த நிதியாகவே அவர் கொடுத்ததும், அந்த காலத்தில் திமுகவுடைய வளர்ச்சி நிதிக்கு எம்ஜிஆர் 1 லட்ச ரூபா கொடுப்பாரு. அவர் 1 லட்ச ரூபா கொடுத்த காலத்தில் 1 பவுன் நகை 100 ரூபா கூட இல்லை, அதோட கம்மி. அப்போ 1 லட்ச ரூபாவுடைய மதிப்பை பார்த்துங்க எத்தனை கோடின்னு. அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து அண்ணா சொன்னது, தம்பி நீ கொடுக்குற அந்த 1 லட்சம் வந்து எங்களுக்கு அவசியம் தேவை, ஆனால் அது வந்து எனக்கு என் பாக்கெட்டில் இருக்கிற மாதிரி நான் அதை எப்போ வேணாலும் பயன்படுத்திக்குவேன், ஆனால் உன் முகத்தை காட்டு, உன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் விழும். அப்போ வந்து ஒரு தொகுதியில் மிஞ்சி போனால் 50,000-60,000 இருக்கும். அப்போ உன் முகத்தை காட்டினால் 30,000 வாக்குகள் விழும். நீ பண்ணுனது அவர் கலைஞர் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்களே, 62ல் முதல் தேர்தல் 57, 62ல் தஞ்சாவூரில் கலைஞர் நிற்கிறாரு. அவர் எதிர்த்து அவர் பஸ் முதலாளி தான் காங்கிரஸில் பெரிய ஆள். அவர் இவர் தோற்றுருவார்னாலும் எதிர்பார்க்குறாங்க. கலைஞர் கேட்டுக்கிட்டதுனால ஒரு 5 நாள் 10 நாள் தங்கி எம்ஜிஆர் பிரச்சாரம் பண்ணுறாரு. முடிச்சுட்டு கிளம்பும் போது கலைஞர் ஓடிடுறாரு.
எல்லாரும் இந்த பஸ் முதலாளி தான் நீங்கள் பிரச்சாரம் பண்ணீங்கன்னு நினச்சிட்டாங்க, தயவு செய்து சொல்லுங்கன்னு. மறுபடியும் வந்து ஒரு வாரம் இருந்து இவருக்காக தான் பண்ண உதயசூரியன். அப்போ சின்ன திமுக அந்த தேர்தல் தான் கிடைக்குது இதுக்காகத்தானே. அதே மாதிரி அதில் கலைஞர் ஜெயிக்கிறாரு. அதே மாதிரி உதயசூரியன் சின்னத்தை சினிமாவில் பயன்படுத்தியது, கட்சி கொடியை பயன்படுத்தியது, கட்சி கொள்கைகளை பேசியது, இது எல்லாமே அவர் கொண்டு வர்றாரு. இது இல்லாமல் அவர் எம்எல்ஏ எம்எல்சி கட்சி பணிகளில் இயங்குவது, கட்சி கூட்டங்கள் கலந்துக்குது, கட்சிக்காக நாடகம் நடத்துறது, இப்படி எல்லாம் பண்ணும்பொழுது தானாக அவர் தலைமை பண்பை நோக்கி நகர்ந்துட்டு இருக்காரு. இதில் 69 அண்ணா மறைவுக்கு பிறகு 67 தேர்தலில் எம்ஜிஆர் சுடப்பட்டதுனால தான் கிட்டத்தட்ட வெற்றி. ஏன் இதை சொல்கிறேன்னா, அண்ணாக்கே நம்பிக்கை இல்லை. அவர் எம்பிக்கு நிற்கிறார், தென் சென்னை எம்பிக்கு. ஜெயிச்ச பிறகு தான் ராஜினாமா பண்ணிட்டு அவர் இங்கே வராரு. அப்போ தான் முதல் முறையாக குடும்ப அரசியல் அங்கே உருவாகுது. தென் சென்னை எம்பிக்கு முரசொலி மாறனை நிற்க வைக்கிறாங்க. அது ஒன்று. 69 அண்ணா மறைவுக்கு பிறகு நியாயப்படி பொதுச் செயலாளர் நெடுஞ்செழியன் தான் வரணும். கலைஞர் எம்ஜிஆருக்கு நண்பர்ன்றதுனால அவர் மூலியமாக எம்ஜிஆர் உதவி செய்து, உதவியின் மூலமாக வர்றாரு. அவர் என் தலைவர், அவர் எனக்கு அவ்வளோ உதவி பண்ணான்னு சட்டசபையிலே கலைஞர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அதற்கு பிறகு 71 எலெக்ஷன், அதுலேயும் எம்ஜிஆருடைய பிரச்சாரம் கூட இருந்தனால திமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 184 தொகுதிகளை அவர்கள் வெல்லுகிறார்கள். இப்போ 71 வரைக்கும் சொல்லியிருக்கீங்க. 72ல் இவர் தனியாக வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனைகள் இவருக்கு? 72 நீங்கள் கேட்டீங்கல்ல, எம்ஜிஆர் எப்படி புரட்சி தலைவராக மாறினார்னு. அதுவரையிலும் புரட்சி நடிகர், மக்கள் திலகமாக இருந்தவர், கிருபானந்த வாரியாரால் பொன்மனச்செம்மல் என்று அழைக்கப்பட்டவர். அவர் 72ல் திமுகவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார். இவர் இருந்தால் நம்மளுடைய இதுக்கு தலைன்னா அவர் வெளியேற்றுகிறார்கள். 72ல் அவர் கட்சி ஆரம்பித்தோன்னா நடந்த கூட்டத்தில் கே கிருஷ்ணசாமி தான் 1000 விளக்கு தொகுதியில் நம்மளுடைய முதல்வரை தோக்கடித்தவர். அவர் தான் சொல்கிறாரு, இனி புரட்சி நடிகர் அல்ல புரட்சி தலைவர் அப்படின்னு. அதிலிருந்து அவர் வந்து புரட்சி தலைவராக மாறுறாரு. எம்ஜிஆருக்கு எதுவுமே தெரியாது, எம்ஜிஆர் வந்து நடிகர், அப்படியே ஓடி போயிடுவார்னு எதிர்பார்த்தாங்க. நான் சொல்கிறேன், எம்ஜிஆரும் காமராஜரும் மிகப்பெரிய அளவில் படிக்காதவர்கள், கலைஞர் கூட படிக்காதவர்கள். அவர் பள்ளி படிப்பில் 7வது வகுப்பு தான் படிச்சிருக்காரு. அவருடைய எம்ஜிஆருடைய பிரதான ஆசை என்னென்னா, அடுத்த ஜென்மத்தில் நான் பிறந்தால் பெரிய பட்டதாரி ஆகணும். இந்த மாதிரி நடிகராக இருக்கணும் இப்படிலாம் சொல்ல, பட்டதாரி ஆகணும். நிறைய குழந்தைகள் பற்றி அந்த கல்வியோட முக்கியத்துவம் அவருக்கு தெரியும். கல்வி, குழந்தை இல்லாத அந்த இதை வந்து அவர் ஆர்வதாஸ்ட்டை அதை பதிவு பண்ணியிருப்பார். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் இந்த தனக்கு இருக்கிற இதை வந்து அந்த எல்லா மக்களுக்குமா நேசித்தார். அந்த ஆளுமை இருக்குல்ல, அது அவருடைய 72 to 77ல் அவர் ஒரு 21 படங்கள் நடிச்சுக்கிட்டு, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு, பொதுமக்களை சந்திச்சுக்கிட்டு, பத்திரிகையாளர்களை சந்திச்சுட்டு, எல்லா ஒர்க்கும் பண்ணி 77ல் ஆட்சியை பிடிக்கிறார். அந்த 3 ஆண்டுகள் மதுவிலக்கு அமல்படுத்துகிறார், பல விஷயங்கள் பண்ணுறாரு. அதில் அதுக்கு பிறகு எம்ஜிஆருடைய அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் எப்படி திரைத்துறையில் அவர் ஃபஸ்ட் டைம் பண்ணாரோ அதே மாதிரி அரசியலில் வீட்டுக்கு ஒரு விளக்கு திட்டம், மாணவர்களுக்கான பல திட்டங்கள், இந்த நான் சொன்னேன் ஐஐடி கொண்டு வந்தது, போக்குவரத்து துறையை இப்போ இருக்கார முத்துசாமி பாவம் அவரை டம்மியாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அந்த காலத்துலேயே போக்குவரத்து அமைச்சர், ஒரு கலர் பஸ்ஸாக விட்டது, போக்குவரத்து தொழிலாளர்களுக்காக தனி கல்லூரி கட்டினது, இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அவருடைய பீரியடில் தான் நீங்கள் அந்த இதெல்லாம் நடந்து வந்திருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே எம்ஜிஆர் செஞ்ச ஒரு சிறப்பான சாதனைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மோட இது நின்றக்கூடாது, இது அடுத்து எக்ஸ்டெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அதை தான் நான் அடுத்து கேட்க வந்தேன். இப்போ அவரோட சிந்தனைகள் மக்களுக்காக இருந்தது. ஸோ அந்த சிந்தனைகளை அவங்களுக்கு கூட இருந்தவங்க அடுத்த வரப்போகிற தலைவர்கள்கிட்ட அவர் எப்படி அந்த சிந்தனைகளை கொண்டு போனார்? இன்றைக்கி இருக்கிற நடிகர்களாக இப்போ வந்திருக்கவங்க இவங்கெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு பெரிய, அதாவது எப்படிலாம் எல்லாம் யோசிச்சாங்கன்னா எம்ஜிஆருக்கு சாவே கிடையாதுன்றளவு யோசிச்சாங்க. அப்போ எம்ஜிஆரை அவ்வளோ பூஜிக்கிற ரசிகர்கள் அவர்கள்தான் எம்ஜிஆர் அதிமுகக்குள்ளே வந்தாங்க. அதிமுகலேருந்து வந்த ஒரு பெரிய எம்எல்ஏக்கள் தலைவர்கள் இருந்தாலும் புதிதாக இளைஞர்கள் பலரும் வந்தாங்க. இன்றைக்கி இருக்கிற கேகேஎஸ்ஆர்லேருந்து பலரும் அன்றைக்கி அவருடைய ரசிகர்கள்லேருந்து வந்தவங்க. இன்றைக்கி ஜெயக்குமார் இருக்காருன்னா அவர் அன்றைக்கி லா காலேஜில் படிச்சிருந்தார். அப்போ இவர்கள் எல்லாம் வரும்பொழுது இவர்களை வந்துட்டு நான் ஒரு பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆள் நீங்களாம் என்கிட்ட டிக்கெட் வாங்க பார்த்த பசங்க அப்படிலாம் பார்க்கல. அவர்களை அரவணைச்சு அவர்களை அரசியல் ஊட்டி அவர்களை அடுத்தடுத்து தயார் பண்ணுறாரு. அப்படி தயாரானவர்கள் தான் 27 வயதில் ஒரு இளைஞருக்கு தொழில்துறை அமைச்சராக்குறாரு, யாராவது திருநாவுக்கரசரை. நான் இன்னொன்று சொல்கிறேன், எம்ஜிஆரை விட்டு வெளியே போனவர்கள் அதிமுக விட்டு வெளியே போயிருந்தாலும் யாரையாவது இன்றைக்கி ஏதாவது அவர்களை கேட்டு பாருங்கள், எம்ஜிஆர்னா உயிரை விடுவாங்க. ஸோ அதனால தான் அவர் 3வது முறையாக படுத்துக்கிட்டே ஜெயிச்சார். ஆமாம், தமிழ்நாட்டில் அவரை ஒன்றுமே பண்ண முடியல. அவர் இருக்கிற வரைக்கும் அவருக்கு தோல்வியே கொடுக்க முடியல இவங்களால. அதான் இனியும் இப்பவும் சரி எப்பவுமே இனி வர்றவங்களும் சரி சொல்றது நாங்கள் எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இது இங்க ஒரு கேள்வி வருது. இப்போ 50 ஆண்டுகால திராவிட கட்சிகள் ஆண்டதுனால தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய ஒரு வளர்ச்சி இருக்கு, அதை யாரும் மறுத்து விட முடியாது. ஆனால் வர்றவங்க எல்லாருமே நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்ன?
எம்ஜிஆர் ஒருத்தர் தானே இப்போ நான் சொன்னல 38 ஆண்டுகள் ஆகியும் எம்ஜிஆர்னு அந்த அடித்தட்டு மக்கள் மத்தியில் ஒரு ஆத்மார்த்தமாக இருக்குல்ல. எம்ஜிஆர்னா ஒரு வாழ்க்கையில் 1,00,000 பேருக்கு உதவி பண்ணியிருப்பாரா? மற்றவன் ஒரு 1000 பேர் கூட பண்ணிட மாட்டான். 1,00,000 பேருக்கு எம்ஜிஆர் உதவி பண்ணியிருந்தாலும் அந்த உதவியுடைய அந்த வீழ்ச்சி இருக்குல்ல, சொல்ல கேட்டது பயனடைஞ்சு சொன்ன இப்படிலாம் 6.5 கோடி மக்கள் மத்தியிலும் அது பரவி இருக்குது. நீங்கள் எம்ஜிஆரை நீங்கள் எந்த வகையிலும் மறுக்க முடியாது. ஒவ்வொரு திரைத்துறையிலையும் சரி, ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் எம்ஜிஆருடைய டச் இருந்துகிட்டே இருக்கும். நான் இந்த மாதிரி ஒன்றும் இல்லாமல் போனேன், எம்ஜிஆருக்கு தெரிஞ்சது உடனே பண்ணார், இப்படி ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு கதை இருக்கும். இன்றைக்கி தலைமுறைகள் குறைஞ்சிட்டு வர்றதுனால அந்த கதைகள் குறைஞ்சிருக்கும். ஆனால் அவை எழுத்துக்களாக பேப்பர் வடிவமாக ஏதோ ஒரு வகையில் அது இருக்குது. இளம் தலைமுறைகளும் அதை பார்த்துக்கணும். இன்றைக்கி எம்ஜிஆர் நான் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அதில் ஒரு 5% பண்ணால் கூட இன்றைக்கி பெரிய இதாக மாறிடுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு யாரும் அந்த அளவுக்கு பெருசாக பண்ணுற மாதிரி இல்லை. நேற்று பரப்புரையில் கூட பேசுகிறாங்க, அண்ணாவும் எம்ஜிஆரும் யாருக்கும் சொந்தம் கிடையாது, எல்லாருக்கும் பொது. ஸோ நாங்களும் எம்ஜிஆரோட கருத்துக்களை தான் பேசுகிறோம். என்ன இருட்டுக்கடை அல்வாவா இது? இருட்டுக்கடை அல்வா தான் நாங்கள் இந்த இருட்டுக்கடை அல்வா, நாங்கள் அந்த இருட்டுக்கடை அல்வான்னு பிரிச்சுக்கிறதுக்கு. எம்ஜிஆர் உருவாக்கின கட்சி இன்னும் இருக்குல்ல. நீங்கள் உருவாக்கின கட்சிக்கு 50 தலைவர்கள் சொன்னீங்க. இப்போ என்ன 2 பேரும் எக்ஸ்ட்ரா வாடகை எடுக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு இன்றைக்கும் எம்ஜிஆர் தேவைப்படுகிறார். எம்ஜிஆர் இல்லாமல் அரசியல் பண்ண முடியாதுன்றது தான் தமிழகத்தில் வரலாறு. கலைஞருக்கே தேவைப்பட்டாருங்க. நீங்கள் 84 சொல்கிறாரு, என்கிட்ட ஆட்சியை கொடுங்க, நான் வந்த பிறகு நான் அவர்கிட்ட கொடுக்குறேன்னு. அதற்கு பிறகும் ஆர்.எம். வீரப்பன் போன்றவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தப்போ, திருநாவுக்கரசு போன்றவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தப்போ, பாக்யராஜ் போன்றவர்கள் தனி கட்சி ஆரம்பித்தப்போ, இவர்கள் எல்லாரும் எம்ஜிஆருடைய இதுன்ற மாதிரி சொல்லி தான் இவர்கள் எம்ஜிஆரை இது பண்ண முடிஞ்சது. அதனால் எம்ஜிஆர் ஒரு ஐக்கான். அது திரைத்துறையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும். நீங்கள் பொதுமக்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில் அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்ட தலைவர். இன்றைக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு இது இருக்குன்னா எம்ஜிஆர் மட்டும்தான். நீங்கள் வேறு யாருக்கிட்டும் அந்த இடத்த யாருமே கொடுக்கல. இப்போ ஒரு நடிகருடைய இதுனா அவர் ரசிகர்கள் அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் பெரும்பாலான பெண்களால் பெரிய அளவில் தாய்மார்களுடைய வாக்குகளை அந்த அளவுக்கு எடுத்ததை பார்த்தா அதுக்கு எம்ஜிஆர், அது உதவி செய்து திமுக. எம்ஜிஆரை போட்டு அந்த பாடுபடுத்தினாங்க. அந்த ஒவ்வொரு இந்த கர்ணனுக்கு மகாபாரதத்தில் அர்ஜுனன் வில்லு அடிக்கும் போதெல்லாம் அந்த வில்லு தர்மத்தாயுடைய இதுவாக மாலையாக போய் விழும். அந்த மாதிரி இவர்கள் பண்ண எல்லாமே எம்ஜிஆருக்கு போற்றுதலாக போய் மாறிச்சு, பெண்களுடைய ஒரு இதுவாக மாறிச்சு. அதனுடைய விளைவு தான் திமுக என்ன திட்டினாலும் திட்டு வாங்குறாருக்கார்ல, அவர் நல்லவருன்னு ஜனங்க நினைக்க ஆரம்பித்தாங்க. அது என்ன ஆயிடுச்சுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி ஜெயலலிதாவுக்கும் தொடர்ந்துச்சு. அவங்க அந்த அளவுக்கு ஜெயலலிதாவையும் நடத்துனாங்க, பேசுனாங்க. அது எல்லாமே ஒரு இதாக மாறிச்சு. இப்போ கரூரில் விஜய்க்கு பண்ணாங்கல்ல, ஏன் விஜயை ஜனங்க ஏற்றுக்கிட்டாங்கன்னா, நீங்கள் திட்டுறீங்களா, அப்போ இந்த தம்பி நல்ல தம்பியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மாறிச்சு. அதுதான் விஷயம். அதனால் எம்ஜிஆர் எந்த காலத்திலும் மறுக்க முடியாத ஒரு தலைவர். இன்னொன்று, புதிதாக கட்சி ஆரம்பித்தவர்களுக்கும் பிராண்ட் வேல்யூவுக்கு எம்ஜிஆர் தேவைப்படுகிறார். தன்னை சொல்கிறதுக்கும் நான் அவரை மாதிரின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இறுதியாக ஒரு கேள்வி, தமிழ்நாட்டில் இப்போவும் ஏன் எம்ஜிஆர் அவசியம்? இப்போவும் ஏன் எம்ஜிஆர் அவசியம்னா, நீங்கள் இன்றைக்கி பல திருட்டு, மதுவுக்கு எதிரான பிரச்சனை, இன்றைக்கி ஏதோ அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. குடும்ப வன்முறை, மது, போதை, இந்த மாதிரி விஷயங்கள். ரெண்டாவது, ஒரு வகையான ஜனங்களுக்கு ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது. எம்ஜிஆர் இருந்த காலத்தில் அந்த மாதிரி ஒரு பண்பட்ட ஒரு அரசியல் இருந்தது. எம்ஜிஆர் மாதிரி ஒரு லீடர் ஒரு ஏழை மக்களுக்காக ரொம்ப பெரும்பாலும் யோசித்தார். எல்லார் ஆட்சியிலும் இருக்கிற குறைகள் அவர் ஆட்சியிலும் இருந்திருக்கலாம், அதுக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாரும் இல்லை. ஆனால் ஒரு ஆட்சி இருக்கும் பொழுது அது பெரும்பாலும் எளியோர்களுக்கு, ஏழைகளுக்கு விலைவாசி உயராமல் பார்த்துக்கணும். சர்க்கரை விலை, அரிசி விலை, கெரசின் அப்போ பெரியதாக இருந்தது, உயராமல் பார்த்துக்கணும். 100 யூனிட்டு மின்சாரம் இலவசம், வீட்டுக்கு ஒரு பல்பு, இது விவசாயிகளுக்கான இது, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த எளிய மனிதர்களுக்காக அவங்க கஷ்டப்படுவாங்களே, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம். அவர் ஒரு நாள் காரில் போகும்போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எங்கள் தலைவர் எம்ஜிஆர்னு பாராட்டினப்போ பக்கத்தில் விட்டு சொன்னாராம், நான் முதல்வர் வாழ்க்கைன்னு யாராவது சொன்னாங்களே பார்த்தியா. அப்போ இந்த அளவுக்கு என்னை இந்த மக்கள் நேசிக்கும் போது அப்போ இவங்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சு தான் பல விஷயங்களை அவர் கொண்டு வந்தார். அந்த விஷயங்கள் இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்குதான்னா அது குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்கள் அந்த இவங்க மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இதில் கூட நீங்கள் பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மக்களை சார்ந்திருக்கும், சமூக நீதி திட்டங்கள்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இதெல்லாம் இல்லை. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் 2000 செவிலியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. தூய்மை பணியாளர்லாம் இந்த மாதிரிலாம் இருக்க விட மாட்டாருங்க.
உடனே கூப்பிட்டு என்னன்னு கேட்டுருவாரு. அவர் கேட்கலனாலும் அவர்கிட்ட ரீச் ஆகிடும். யாராவது ஒருத்தர் போய் சொன்னால் உடனே என்னன்னு பார்க்க எனக்கு இங்க ஒரு கருத்து தோணுது. என்னன்னா, எம்ஜிஆர் வந்து கொடுக்கறது இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு கொடுப்பாரு அப்படின்ற. அதே மாதிரிதான் அதிமுக ஆட்சியில செய்யப்பட்ட மக்கள் நல திட்டங்களை அவங்க விளம்பரப்படுத்திக்கிட்டதே இல்லை அப்படின்றதுனால மக்களுக்கு அது ஏன் விளம்பரப்படுத்தல? அப்படின்ற அடுத்து வந்தோன்னே இவங்க ஸ்டிக்கர் ஓட்டி விளம்பரப்படுத்திருக்காங்களே. என்ன நீங்க அத்திக்கடை அவனாசி திட்டம் யார் இது பண்ணது? இவங்க நாங்கள் ஆரம்பிச்சோன்னா பல விஷயங்கள். அதனால இவர்கள் விளம்பரம் படுத்த மாட்டாங்க, அதை அவங்க விளம்பரம் படுத்திக்குவாங்க. அதுதான் நடக்கும். அது எப்பவுமே நடக்கிறது தான். அது தமிழ்நாடு இன்னும் 2-3 மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கு. இனி எம்ஜிஆர் ஆட்சி திரும்ப வருதா? எம்ஜிஆரோட ஆட்சியை கொடுக்க போகிறது யாரு? அது எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியாக இருக்குமா அப்படின்றத தேர்தல் முடிவுகளில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு நன்றி. நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.